லாங் ரைடர்ஸு தயவு செய்துடா R15 க்ளவுஸ் இல்லாமல் போயிடாதீங்க. கை வந்து மருதாணி வச்ச மாதிரி சவுந்து போகும். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடுல இப்போ நான் எக்ஸாக்ட் அதுக்கு பிளேஸ் நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்ட் தான். சூரியதேவா மனசாட்சியே இல்லையா? இப்படி வெயில் போட்டு தாக்கடா என்ன பண்ணுறது? வைக்கோலை பார்த்தோன்னே யாருக்கு என்ன ஞாபகம் வருது தெரில. எனக்கு சின்ன வயசு WW மேட்ச் விளாண்டதான் ஞாபகத்துக்கு வருது. இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா சித்தாதிபுரம் அந்த ஊரில் ஒரு டேம் இருக்குது. கூகுள் மேப்பில் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. பட் அதை நேரில் பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கிளம்பிட்டேன். என்னங்கடா அது வைகையாறு வத்தி போய் கிடக்கு. ஒரு சொட்டு தண்ணியை கூட காணோம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எப்படி நம்ம ராஜராஜ சோழர் அவ்வளோ பெரிய அரசர், ஸோ அவர் ஆட்சியில் அவர் செய்த சாதனைகள் எப்படி நம்மளால் மறக்க முடியாதோ, அதே மாதிரி நம்ம திமுக அரசு அவர் அந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக அரசாங்கம் செய்த சாதனைகளை மறக்கவே முடியாது. எல்லாம் அழகா இருக்கு. இந்த ரோட்டாரமா புளிய மரத்தை பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. இந்த காரை பார்க்கும்போது உங்களுக்கு கூஸ் சாசுங்களா? ஆகாது. இப்போ ஆகும் பாருங்க. நம்ம தமிழ்நாட்டிலே எப்பயுமே ஜே 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 ஜேன்னு கல்ல கட்டி இருக்க ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா பெட்ரோல் இல்லைன்னு சொல்கிறானுங்க. இது உண்மையாக போயான்னு எனக்கு தெரியல. பெட்ரோல் பங்க்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஆக்சுவலாக இப்போ கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். கோயம்புத்தூரில் எக்ஸாக்டாக சூலூரில் தான் இருக்கேன். ஸோ சூலூரில் இருக்க பெட்ரோல் பங்க் நான் லைவாகவே காட்டுறேன். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கானுங்க பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா பெட்ரோல் பங்க்கில் காக்காவே சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கிடையாது, ஃபேக் நியூஸ் அப்படின்னு. நான் லைவாக காட்டுறேன், அதை ப்ரூவ் பண்ணுறேன். அந்த இருக்க பாருங்க பெட்ரோல் பங்க். என்ன ஆள் நான் சொன்னல வெறிச்சொடி இருக்கு பாருங்க. ஆளே கிடையாது. பெட்ரோல் இல்லை. நம்ம போய் ஃப்ரீயாக போய் பெட்ரோல் போட்டுடலாம். அக்கா பெட்ரோல் போடணும். ஏன் பெட்ரோல் இல்லைங்களா? சூப்பரு. பெட்ரோல் இல்லையா? அவ்வளோதான். இப்போ தானடா சொன்னேன். அவங்க சொன்னது உண்மைதானா? ஸோ அவங்க சொன்னது எல்லாம் உண்மைதான் போலங்க. ஸோ பெட்ரோலுக்கு பஞ்சம். பெட்ரோல் மட்டும் இல்லை, சமையல், எரிவாயு, கேஸ் எண்ணெய், இது எல்லாத்துக்கும் பஞ்சமாகி போச்சு. யாரால? எல்லாம் ஒரே ஒருத்தரால், ஒரு நாட்டோட தலைவன். ஸோ அந்த நாட்டோட தலைவன் எடுக்கிற முடிவுனால அந்த நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற நாட்டு மக்களோட வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. ஸோ வேறு யாரும் கிடையாது, நம்ம தலைமை ட்ரம்ப் தான். ஸோ அவருக்கு தெரியல நினைக்கிறேன். அவர் மட்டும் அகிம்சா தர்ம பரமோ தர்ம அப்படின்றத மட்டும் ஃபாலோ பண்ணி அகிம்சை யுத்தம் வேணாம் அப்படின்னு இருந்தார் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு பெட்ரோல் தட்டுப்பாடும் சரி, கேஸ் தட்டுப்பாடும் வந்திருக்காது. ரொம்ப சிம்பிள், சின்ன விஷயம். ஒருத்தரோட ஈகோ எவ்வளோ பேர் வாழ்க்கையை பாதிக்குதுன்னு பார்த்தீங்களா? ஒரு மனுஷனோட ஈகோ எவ்வளோ பெரிய வாழ்க்கையை பாதிக்குது. இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் ஃபைட்டு இருக்கா? இது 2 பேருக்கும் யுத்தம்ன்றது கிடையவே கிடையாது. ட்ரம்ப் விசஸ் ஈரான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த நாட்டோட அதிபர் அவர் தான். அவர் எடுக்கிற முடிவுக்கு அந்த நாட்டு கட்டுப்படும். ஸோ அவர் மட்டும் சமரசமாக போயிடலாம், அஹிம்சா தர்மம் பரம தர்மக அப்படின்னு அஹிம்சையாக போயிடலாம், யுத்தம் வேணான்னு அவர் ஒருவர் நினைச்சா போதும். அந்த நாட்டு மக்கள் நினைக்க முடியல, அவர் நினைச்சா போதும். ஆனால் நினைக்க மாட்டாரு. அதுதான் பெரிய பிரச்சனையே. ஒருத்த முடிவு பண்ணா யுத்தம் நடக்குது, அதே ஒருத்த முடிவு பண்ணா யுத்தம் நிக்குது. இது என்னடா, இது என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரியல. எது நடந்தாலும் சரிடா, கடைசியில் யுத்தம் நடந்தாலும் சரி, யுத்தத்தில் எத்தனை பேர் பாதிக்கப்படனாலும் சரி, போர் வந்தாலும் சரி, 3ஆவது உலகப் போர் வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, பாவப்பட்ட மக்கள், கீழ்குடி மக்கள், அதாவது கீழே அடிமட்ட மக்கள், உழைக்கிற மக்கள், ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸு, அடிமட்ட மக்கள், ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸு, இவங்க தான் அடிபடுவாங்க, யுத்தத்தில் சாவாங்க. ஹை கிளாஸ் பீப்புள்ஸு, பணக்காரங்க, பணம் வச்சிருக்கவன், சொல்லுவாக்கா இருக்கவன், பதவியில் இருக்கவன், அவன் தப்பிச்சிருவான். அவன் சேஃபாக எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பிச்சிருவான். பாவப்பட்ட மக்கள் தான் அடிபட்டு மாட்ட வேண்டியதாக இருக்குது. என்ன சிஸ்டம்டா அது? இதை சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது? சும்மாவை சொல்லியிருக்காங்க கலியுகத்தில் உலகம் அழியும்னு. பேராசை. ஷோவா லாங் ரைடர்ஸு தயவு செய்துடா R15 க்ளவுஸ் இல்லாமல் போயிடாதீங்க. கை வந்து மருதாணி வச்ச மாதிரி சவுந்து போகும், தெரியுதுங்களா? நல்ல வேலை க்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படி இல்லாட்டி நேரம் டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும். என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்கு. இவ்வளோ மாடு எங்கே போகுது? ஃபுல்லாக கண்ணு குட்டி மாடை வரிசையாக இருக்கு.
இது மாட்டு சந்தையா? ஓ சந்தை, மாட்டு சந்தை நினைக்கிறேங்க. அதனால தான் இவ்வளோ மாடு. ஸோ எல்லாம் சேல்ஸ்க்காக தான், விற்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஆசை சின்ன வயசுலேருந்து வளர்த்துருப்பாங்க. பட் இருந்தாலும் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையால், பண தட்டுப்பாடுனால அந்த மாடை விற்கணும்னு வந்திருக்காங்க. அப்பாடா பைபாஸ் இருந்தாச்சு. எக்ஸாக்டாக இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பைபாஸ் கிட்ட தான் இருக்கோம். மதுரை தான் போயிட்டுருக்கேன். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைடில் மதுரை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, மேப்பில் காட்டுறேன். ஓகே, இப்போ நான் எக்ஸாக்டாக ஸ்ரீராமபுரத்தில் இருக்கேன். நான் ஒட்டஞ்சத்திரத்துக்கு ஒட்டஞ்சத்திரத்துக்கு அவுட்டரில் இருக்கேன். இங்கே வந்து நம்ம டேரெக்டாக போக வேண்டிய ஒரு வைகை டேம் பார்க்க தான், வைகை டேம் ஆறு ஒரு டேம் தான் பார்க்க போகிறோம். பாரப்பட்டிக்கு அப்புறம் செம்பட்டி தாண்டின உடனே அதுக்கப்புறம் நரியூத்து தாண்டினதுக்கப்புறம் கூவணத்துலேருந்து பிள்ளையார்நத்துலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகமலைக்கு பக்கத்தில் வைகை ஆறு ஓடுது. அந்த வைகை ஆற்றை முட்டு கொடுத்து ஒரு டேம் குட்டியாக ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த டேம் பேர் தான் சீதாதிபுரம் அப்படின்னு, சித்தாதி டேம்னு ஒன்று. சித்தாதிபுரம் டேம்னு ஒரு டேமு. ஸோ அது பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருந்தது. அதை பார்க்க தான் போகிறோம், காட்டுறேன். எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு பாரப்பட்டி, செம்பட்டி, நரியூத்து, அதுக்கப்புறம் பிள்ளையார்நத்தத்துக்கு தாண்டி சித்தாதிபுரம். ஓகே, கிளம்பிடலாமா? 12:30 ஆச்சு. இது முடிச்சுட்டு ஜல்லிக்கட்டு பார்க்க வர போகணும். ஏன்னா போன டைம் நான் வந்தப்போ பார்க்க முடியல, டைம் லேட் ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்காவது பார்க்கலாம். பார்க்க முடியுதா அப்படின்னு. டிஎம்கே, வாவ், பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல. ஸோ எப்படி நம்ம ராஜராஜ சோழர் அவ்வளோ பெரிய அரசர், ஸோ நம்ம ராஜராஜ சோழர் அவர் ஆட்சியில் அவர் செய்த சாதனைகள் எப்படி நம்மளால் மறக்க முடியாதோ, அதே மாதிரி நம்ம திமுக அரசு அவர் அந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக அரசாங்கம் செய்த சாதனைகளை மறக்கவே முடியாது. அதிகமாக வேணா 2 சாதனைகள் சொல்கிறேன். சாதனை நம்பர் 1, பெண்கள். ஸோ நம்ம பெண்கள் நம்ம நாட்டின் கண்கள் சொல்லுவாங்க. அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு பாப்பா வேற லெவல். ஸோ ஒரு பெண்ணை தைரியமாக ரோட்டில் 12 மணிக்கு மேலே பதட்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் தைரியமாக நடந்து போக முடியும். அந்த லெவலுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்காங்க நம்ம டிஎம்கே அரசாங்கம். ஸோ பெண்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்த நம்ம டிஎம்கே அரசாங்கத்துக்கு ஒரு நன்றி ஒன்று தெரிவிச்சுங்க. 2வது விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டோட பொருளாதாரம். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் பொருளாதாரம் தான். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரம் கடந்த 40-45 வருஷமாக எவ்வளோ அரசாங்கம் மாறி நடந்திருக்கு. ஏடிஎம்கே, டிஎம்கே, அது மாறி அரசாங்கம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. 40-45 வருஷமா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆட்சி பண்ணி வாங்கின கடனே 5 லட்சம் கோடி. ஆனால் நம்ம தலைமை 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி வாங்கி தமிழ்நாடோட கடனை 10 லட்சம் கோடியாக உயர்த்திருக்காரு. வேற லெவல். ஸோ இந்த மாதிரி சாதனைகள்லாம் யார் பண்ண முடியும்? நம்ம ராஜராஜ சோழனே பண்ணியிருக்க முடியாது இந்த மாதிரி சாதனையை. ஸோ மறந்துடாம 2026 டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுருங்க. என் குல தெய்வங்களே, நம் நாட்டின் கண்களே, பெண்களே, திஸ் இஸ் ஃபார் வீடியோ யூ. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. 2026 எலெக்ஷன் வருது. ஸோ மறந்துடாமல் நல்லா யோசிங்க, ஒரு டைம் யோசிங்க. ஸோ கடந்த 5 ஆண்டு காலத்தில் உங்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு அமோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்க சம்பவங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாதுகாப்பு இன்னொரு டைம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறந்துடாமல் உங்கள் ஓட்டு டிஎம்கே. ஸோ மறந்துடாமல் நம்ம திமுக அரசுக்கு போடுங்க, சரிங்களா? அப்போ தான் இன்னும் பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். இது வேறு சாம்பிள், ஜஸ்ட் ஃபார் சாம்பிள். இந்த சம்பவங்கள் எல்லாம் ஜஸ்ட் ஃபார் சாம்பிள். 2026 ஓட்டு மட்டும் போடுங்க, இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்கும். அடேங்கப்பா, இது என்ன சேஃப்டி, என்ன கண்டிஷனில் போகுதுன்னே தெரில இந்த வண்டி. எனக்கு பின்னாடி இருக்க ஒரு மூட்டை விழுந்துச்சுன்னா கதை முடிஞ்சது. ஸோ மன்னாதிர்களுக்கெல்லாம் மன்னர் ராஜராஜ சோழன் அவர் ஆட்சி காலத்தில் அவர் கோயில்கள், கட்டிடங்கள், கல்லணைகள் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஸோ கட்டியிருக்காரு. பட் அவர் கட்டின எதுக்குமே ராஜராஜ சோழன் பெரிய கோவில், ராஜராஜ சோழன் கல்லணை அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. மென்ஷன் பண்ணி நாம் பார்க்கல. ஆனால் இப்போ நடக்கிற ஆட்சி காலத்தில்
என்ன கவர்மெண்ட் என்ன கட்டினாலும் சரி, இன்னார் பேரு இன்னார் போட்டான்னு போட்டு இதை நாங்கள் தான் கட்டியிருக்கோம் அப்படின்னு தம்படியேன். லேப்டாப் கொடுத்தாலும் சரி, ஸ்கூல் பேக்கு, எது கொடுத்தாலும் சரி, எது ஃப்ரீயாக எது கொடுத்தாலும் சரி, லொட்டு லோஸ்க்கு எது கொடுத்தாலும் சரி, லேப்டாப், கிரைண்டரு, மிக்சி, ஃபேனு எது கொடுத்தாலும் சரி, நல்லா பொட்ட எழுத்துல பேரை அடித்து போட்டா ஒட்டி இன்னார் தான் நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்? எதுக்கு இந்த விளம்பரம் எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒரு படி தாண்டி சென்னையில் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒன்று பார்த்தேன். அந்த கட்சியோட லோகோ அடிச்சு ஒரு பஸ் ஸ்டாண்டே கட்டி வச்சிருக்காங்க. ட்ரூத்து பார்த்தனே நான். என்னடா நடக்குது இங்க? என்ன நடக்குது எனக்கு தெரியல. இதுதான் ஒரு மன்னனுக்கும் ஒரு தலைவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு நாட்டோட அரசன் அவன் தான் முக்கியம், அந்த நாட்டை சார்ந்த மக்கள் தான் முக்கியம் நினைப்பான். இதுவே ஒரு தலைவன் அந்த கூட்டத்தை சுத்தி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் முக்கியம், அவங்க மட்டும்தான் முக்கியம் நினைப்பான். அதாவது அவங்கள சார்ந்து இருக்கவங்க, அவங்களுக்கு கீழே இருக்கவங்க, அவங்களதான் பார்த்துக்கணும் நினைப்பான் ஒரு தலைவன். பட் ஒரு மன்னன், ஒரு அரசன், அவனுக்கு கீழே இருக்க அவன் நாட்டு மக்கள் எல்லாரையும் அவன் குடும்பமா பார்ப்பான். எல்லாம் அழகா இருக்கு. இந்த ரோட்டாரமா புளிய மரத்தை பாக்குறதுக்கே அழகா இருக்கு. ரோடு போடுறோம்னு சட்டத்திட்டங்கள், அதாவது ரோடு போடுற கவர்மெண்ட் பக்கத்துல புளிய மரம் வச்சா நான் எவ்வளவு நல்லா இருக்கும். ரோடு எப்பவுமே போடுறாங்களா? ரோடு போடுறதுக்கு எவ்வளவு காசு ஆகுது? தாரு, அதுக்கு ஒர்க்கரு, அது இதுன்னு சொல்லி எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன், எவ்வளவு காசு ஆகுது. ஸோ கூட ஒரு 50 ரூபா இல்லை ஒரு 100 ரூபா போட்டா போதும். ஒரு குட்டியா ஒரு குழிய தோணி விதைய போட்டு தண்ணி ஊத்துனா முடிஞ்சு புளிய மரம் ஜாமுன்னு வளரும். ரோட்ல பயணிக்கிற மக்களுக்காக இருக்கட்டும் சரி, அதனால ஆக்சிஜன் உருவாகி அதை சுவாசிக்கிறதுக்கு நமக்காக சரி, இயற்கைக்காக சரி, நமக்கு இயற்கைக்கு இது ரெண்டுத்துக்குமே பயனுள்ளதா இருக்கும். ஆனா நம்ம அதை பண்ண மாட்டோமே. நமக்கு என்ன பயன் இருக்கோ அது நமக்கு ரோடு போட்டா போதும், நமக்கு வண்டி ஓடுனா போதும். குடிக்கிற தண்ணிக்கும் சோத்துக்கும் சிங்கி தான் அடிக்கணும், மழை இல்லாட்டி. அதெல்லாம் பத்தி யார் யோசிக்கிறான்? அதாவது மரம் வைக்கணும் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ரூல் கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு நீங்க இவ்வளவு மரங்கள் நட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். அதாவது ஒவ்வொரு வீட்டோட எஜுகேஷன் வருமானம் அது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க மரங்கள் அதிகமாக நடணும். லேண்ட் எவ்வளவு வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க மரங்கள் அதிகமாக நடணும். மரங்கள் பர்டிகுலரா மரங்கள் நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு மரங்கள் தான் மழை பெறதுக்கே காரணமா இருக்கு. அதனால சொல்றேன், எங்க நல்ல விஷயம் நடந்தாதான் நாடு என்னைக்கோ உருப்பிட்டு இருக்குமே. இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு சிரிப்பு வந்தாலும் இன்னொரு பக்கம் காண்டாகுது, டென்ஷன் அதை விட பீக்கில் ஏறுது. என்ன பண்ண முடியும்? எல்லாம் தலையெழுத்து ஒரு கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. ஏன் அந்த கவர்மெண்ட் ஆட்சி பண்ற அரசன் கையில தான், முதலமைச்சர் கையில தான் இருக்கு. அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். ஓபன் பண்ணாலே டெய்லி ராசி பலன் மாதிரி கொலை கற்பழிப்பு, லாக்அப், டெத்து, அது இதுன்னு எக்கச்சக்கமா எவ்வளவோ 1-2 சொல்றதுக்கு, அது 1 நாளா 2 நாளா சொல்றதுக்கு, வரிசை அடுத்தடுத்த நாள் தப்பு மேல தப்பு. என்னடா நடக்குது? நாடு எங்கடா போகுது? இதெல்லாம் பார்க்கும்போது என்னையாவது நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்தமா ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, கெரியர், லைஃப், பைக்கு, சொந்த பைக்கு, அது இதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலான்னு தோணிருக்கா? எனக்கு தோணுது நடக்கிறதெல்லாம் பார்த்தா. ஏன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே. என்ன பண்ண முடியும்? இஷ்டத்துக்கு பண்றானுங்க, ஒன்னும் பண்ண முடியாது. டிப்ரெஷன் ஆகுது, டிப்ரெஷன் பீக்ல இருக்கு. பண்ணுங்கடா அப்படின்னு ஒன்னும் பண்ண முடியல. தான் என்னால என்ன பண்ண முடியுது? ஒரே ஒரு வீடியோ பேசி போட தான் முடியுது. வேற என்ன பண்ண முடியும்? போராட்டம் பண்ண முடியும். ஸோ அதுவும் என்ன பண்ண முடியும்? 1 நாள் 2 நாள் பண்ண முடியும். அந்த கூட்டம் அங்கே இருக்கு. ஸோ ஏன்னா எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, என்னோட கெரியர் இருக்கு. ஸோ அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அவங்களுக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதையும் அப்படியே போராட்டம் பண்ண நினைச்சாலும் கண்டினியூஸாக வேறு போராட்டம் பண்ண முடியாது. ஏன்னா என்னை டிஃபெண்ட் பண்ணி எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலியில் அடுத்து சாப்பாடு போகணும், அவங்கள பார்த்துக்கணும். ஒன்று தான் போராட்டம், ஒன்று தான் பண்ண முடியும். அதை தவிர எதுவுமே பண்ண முடியாது. பட் அது பண்ணாலுமே பிரயோஜனம் இல்லையே.
போலீஸ் வச்சு கூட்டத்தை கிளச்சி விட்டுறாங்களே. அதாவது நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி அது சக்ஸஸ் கிடைச்சா பரவாயில்ல, நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் அது ஃபெயிலியர் தானே. ஆண்டவா ஆண்டவா, கொண்டு வந்து இங்க தள்ளி விட்டீங்களே. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால இருக்க முடியல. ஒரு நாள் 2 நாள் இல்ல, எக்கச்சக்கமா வெயில் போட்டு தாக்குதே. சூரியதேவா மனசாட்சியே இல்லையா, அடிச்சு நகட்டுறீங்களே. இப்படி வெயில் போட்டு தாக்குனா என்ன பண்றது மதுரை மக்கள் நாங்கெல்லாம். இந்த காரை பார்க்கும்போது உங்களுக்கு கோஸ் பம்ப்ஸ் ஆகுதுங்களா? ஆகாது. இப்ப ஆகும் பாருங்க. டிவிகே பா, இந்த கொடி பறக்கிறத பாருங்க, வேற மாதிரி இருக்கு, நல்லா இருக்குங்க. ஆஹா, வைக்கோலுங்க, வைக்கோலை பார்த்தோன்னே யாருக்கு என்ன ஞாபகம் வருது தெரியல. எனக்கு சின்ன வயசு WWE மேட்ச் விளையாண்டுதான் ஞாபகத்துக்கு வருது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாராவது வைக்கோல்ல WWE மேட்ச் விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாராவது வைக்கோல்ல WWE மேட்ச் போட்டு விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா ஸோ 90s கிட்ஸ் தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ 90s கிட்ஸ் யாராவது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் ஒரு காலம். ஆக்சுவலாக ஸ்மாக் டவுன்லாம் போட்டு விளாடுவோம், அது ஸ்மாக் போட்டு விளாடுவோம், அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ செங்கல் தயாரிக்கிறாங்க, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இப்போ நான் எக்ஸாக்ட் அதுக்கு பிளேஸ் நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்ட் தான். மதுரை டிஸ்ட்ரிக்டில் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா சீதாதிபுரம். அந்த ஊரில் ஒரு டேம் இருக்குது. பார்க்க நம்ம கூகுள் மேப்பில் பார்க்கும்போது அந்த கூகுள் மேப்பில் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. பட் அதை நேரில் பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கிளம்பிட்டேன், போயிட்டு இருக்கேன். போனதும் காட்டுறேன் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு. பக்கத்தில் வந்துட்டோம். எக்ஸாக்டாக இதாங்க சீதாதிபுரம். ஊரில் தண்ணி டேங்க் இருக்கு, பரவாயில்ல. மலை தண்ணி டேங்கு பக்கத்துலேயே வைகை ஆறு, செம்மையாக இருக்கு. எல்னி எங்கள் வீட்டில் இருக்கும், ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. குருவித்துறை ஊராட்சி, ஆக்சுவலாக அது குருவித்துறை ஊராட்சி. மதுரை டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் லிமிடெட். ஸோ இதுலேருந்து மதுரை டிஸ்ட்ரிக்டுள்ளே வருது. ஆக்சுவலாக வாடிப்பட்டி வட்டத்துக்குள்ளே தான் நினைக்கிறேன். எஸ், ஓகே. என்னடா அது சைடில் போகிறதுக்கு வழி இல்லையா? என்னங்க வழி இல்லை. ஆக்சுவலாக அந்த பக்கம் டேனிங் திரும்புதில்ல, அதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கேப்பில் தான் போகணும் போல. எங்கடா வச்சுருக்கீங்க வழியை? இதில் தான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், இதே தான். எங்கே காணா? இந்த இருக்கா? இதில் தான் போகணும் போல். ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்கப்பா, தென்னங்காட்டுக்குள்ளே பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்கே. ஏதாவது என் நேரத்துக்கு தேங்காய் எதுவும் விழுகாமல் இருக்கணும். விழுந்தது எல்லாம் பிளாஸ்டிக் தான், நொறுங்கி போகும். என்னங்கடா அது வைகையாறு வத்தி போய் கிடக்கு. நான் காண்பது கனவா? இதுக்கு மேலே வண்டி போகாதா? எஸ், வண்டி போகாது. சைட் ஸ்டாண்ட். ஐயோ, ரிவர்ஸ் எப்படி எடுக்கிறது? இந்த இடத்துல நிழலில் போட்டுருவோம். போட்டுட்டு சூப்பரு, அருமைடா. வைகை ஆறில் நீர் செழிப்பாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அடிக்கிற வெயில்ல ஒரு குட்டி குளியல் போட்டு போகலான்னு பார்த்தா வைகை ஆறு வத்தி போய் கிடக்கு. ஒரு சொட்டு தண்ணியை கூட காணாம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? தூரத்தில் பார்த்தா ஏதோ குட்டை மாதிரி இருக்கு. ஒரு சொட்டு தண்ணியை காணாமடா. ரைட்டு, நம்ம நாட்டில் நீர் வளம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்றது பார்த்தாலே தெரியும். முடிஞ்சு அவ்வளோதான். ஸோ எல்லா ஊருக்கும் இந்த வைகாரில் தான் தண்ணி போகும். அந்த வைகாரி வத்தி போய் கிடக்கடா. ரைட்டு, நீ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மதுரை மாவட்டத்தில் நீர்வளம் அருமையாக இருக்குடா, சூப்பராக இருக்குது. நீர் தாண்டா எல்லாத்துக்கும் உயிர் வாழ்றதுக்கு ஆதாரமே. அதுவே வத்தி போய் கிடைக்க
எனக்கு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில.